எசேக்கியேல் அதிகாரம் 20. 7ஆம் ஆண்டில் 5ஆம் மாதத்தின் 10ஆம் நாளன்று இஸ்ரேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களுக்கு அறிவி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் திருவுளத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ? என் மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறிய செய். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் இஸ்ரேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோபின் வழிமரபினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன். நான் அவர்களை எகிப்து நாட்டினின்றும் வெளிக்கொணர்ந்து, நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். மேலும் அவர்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தாம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டெறியட்டும். எகிப்தின் தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர், எனக்கு செவி சாய்க்க மறுத்தனர். அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும் விட்டெறியவில்லை. எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டேன். இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்து என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்படச் செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்து வாழ்வளிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதி நெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவற்றை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாள்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக தந்தருளினேன். ஆனால் இஸ்ரேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கெதிராக கிளர்ச்சி செய்தனர். கடைபிடிப்போருக்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாள்களையும் மிகவும் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்பட செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நடந்து கொண்டேன். மேலும் நான் அவர்களுக்கு அளிக்கவிருந்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டனர்.
என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் தெய்வ சிலைகளையே அவர்களின் இதயம் நாடியது. ஆயினும் நான் அவர்களை கண்ணோக்கி அழிக்காமல் விட்டுவிட்டேன். பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை. ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து, உங்கள் மூதாதையரின் நியமங்களின்படி நடவாதீர்கள், அவர்களுடைய நீதி நெறிகளை கை கொள்ளாதீர்கள், அவர்களுடைய தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள், நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர், என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள், என் ஓய்வு நாள்களை புனிதப்படுத்துங்கள், அவை எனக்கும் உங்களுக்கும் இடையே ஓர் அடையாளமாக திகழும். அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களின் பிள்ளைகளோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். கடைபிடிப்போருக்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை. என் ஓய்வு நாள்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலேயே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்பட செய்ததைக் கண்ட பிறவினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டு என்னை அடக்கிக் கொண்டேன். மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போக செய்வதாகவும் நாடுகளிடையே சிதறி போக செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை, என் நியமங்களை ஒதுக்கி விட்டார்கள், என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினார்கள், அவர்களின் மூதாதையரின் தெய்வ சிலைகளை வணங்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும் வாழ்வு தராத நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். அவர்கள் தங்கள் தலை பிள்ளைகளை எல்லாம் பலியிட செய்து அவர்களின் அந்த காணிக்கைகளாலேயே அவர்களை தீட்டுப்பட செய்தேன். அவர்களை திகுலுற செய்யவும் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டும் இவ்வாறு செய்தேன். ஆகையால் மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு எடுத்து சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையர் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்து ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும் தழைத்த மரத்தையும் கண்டவுடன் ஆங்காங்கே தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். எனக்கு சினமூட்டும் நேர்ச்சைகளை படைத்தார்கள், நறுமண புகை காட்டினார்கள், நீர்ம பலிகளை வார்த்தார்கள். நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கே உள்ளது என்று கேட்டேன். எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது. ஆகவே இஸ்ரேல் வீட்டாரிடம் சொல், உங்கள் மூதாதையரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ, அவர்களின் அருவருக்கத்தக்கவற்றின் பின் திரிந்து நீங்களும் விபசாரம் செய்வீர்களோ, இன்று வரையிலும் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் தெய்வ சிலைகள் அனைத்தாலும் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்களா என் திருவுளத்தை கேட்டறிய போகிறீர்கள்? என் மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்களும் வேற்றினத்தாரை போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களை போலவும் இருப்போம்
என்று உங்கள் உள்ளத்தில் எழும் எண்ணம் நிறைவேறப் போவதே இல்லை. இது என் மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆள்வேன். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களிடங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளில் இருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன். உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்து சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தீர்ப்பிடுவேன். எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தீர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களை என் கோலின் கீழ் கடந்து போக செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன். கிளர்ச்சி செய்வோரையும் என்னை மீறி நடப்போரையும் உங்களிடையே இருந்து களைந்து விடுவேன். அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களையும் அழைத்து வருவேன். ஆனால் இஸ்ரேல் நாட்டினுள் அவர்கள் புக மாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வ சிலைகளை வழிபட்டு கொள்ளுங்கள். ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவிசாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வ சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள். என் திருமலையில் இஸ்ரேல் நாட்டு மலைமுகட்டில் வாழும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அங்கே உங்கள் புனித பலிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற் பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன். பிற மக்களினங்களிடையே இருந்து உங்களை அழைத்து வருவேன். நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தாருக்கு வெளிப்படும். இவ்வாறு நான் உங்கள் மூதாதையருக்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்த எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் உங்களையே மிகவும் நொந்து கொள்வீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென் பகுதிக்கு எதிராக அருளுரையாற்றி நெகேபின் நிலப்பரப்பின் காட்டு வெளிக்கு எதிராக இறைவாக்குரை. நெகேபில் இருக்கும் காட்டு வெளிக்கு செல். ஆண்டவரின் வாக்கை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ நான் உனக்கு தீ வைப்பேன். அது உன்னில் இருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும். கொழுந்து விட்டெறியும் அப்பிளம்பு அணைக்கப்படாது. தென் திசை முதல் வடதிசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகி போகும். ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார். யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுவோ அணைந்து போகாது. அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, இவன் உவமைகளை புனைபவன் அன்றோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன்.